உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து விஜய் வந்து சரண்டர் ஆகிட்டார், கூட்டணிக்கு கூட ஓகே சொல்லிட்டாரு. காரணம் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து இந்த விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்துருச்சு. தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய மாற்றமும் திருப்பமும் ஏற்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து தனக்கு நம்பகமான ஒரு டீமை வச்சு ரகசியமாக ஒரு சர்வே எடுத்திருக்காரு. அந்த சர்வே ரிப்போர்ட் வந்த பிறகு நம்ம இனிமேல் சுதாரிப்பாக இருக்கணுங்கிற முடிவெடுத்த விஜய் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறதா உறுதியான ஒரு முடிவு எடுத்திருக்காருங்கிற தகவல் மட்டும் வருது. அது மட்டும் இல்லாமல் பரபரக்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் கொஞ்சம் உஷாராயிருச்சு. ஆனால் இதுவரைக்கும் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன்னு சொல்லி வந்த விஜய் வந்து அந்த நிலையிலேருந்து தன்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு மாற்றி அமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் வருது. இப்படி பல பரபரப்பான செய்திகள். அந்த கரூர் 41 உயிரிழப்புகளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களில் அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்னவெல்லாம் அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்குங்கிறத வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சமீபத்தில் கடந்த செப்டம்பர் 27 கரூரில் நடந்த அந்த தாவேகா கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த உயிரிழப்பு நிகழ்ச்சியில் வந்து பிரதான காரியமாக இருந்த முக்கியமான நபராக இருக்கிற அந்த பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு, தனக்கு முன் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு செய்கிறாரு. அப்போ மனு செய்கிறப்ப தான் அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க, நீங்கள் தானே இதுக்கு பொறுப்பேற்கணும், அப்படி பொறுப்பேற்காமல் நீங்கள் வந்து முன்ஜாமீன் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப புஷி ஆனந்த் என்ன பதில் சொல்கிறாரு, நான் இந்த கூட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைக்கலைங்க, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சது வந்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் ஒருங்கிணைச்சார், அதனால் அவரை நீங்கள் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி இவர் சொன்னதை கேட்டதுன்னு நீதிபதி அவர்களுக்கே கடும் கோபம் வந்திருக்கு. ஒரு கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் இப்போ பொறுப்பு இல்லாமல் கலட்டிட்டு பேசுகிறது நல்லா இருக்காண்டு அவர் மட்டும் கேட்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தாவேகாவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் புஷி ஆனந்தை பார்த்து நீ இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லைங்கிற ஒரு வெறுப்பை வந்து கக்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பலரும் விமர்சிக்கப்பட்ட இந்த புஷி ஆனந்தை வந்து இவர் மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுமே வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. காரணம் வந்து இந்த பிரச்சனைன்னு வந்தவுடனே டக்குன்னு கை கழுவிட்டு போகிற புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நம்ம நம்பியிருக்கிறது மிகப்பெரிய தப்பாக போச்சுன்னு சொல்லி விஜய் அவர்களே வந்து இப்போ வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இந்த புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா இது போன்ற ஆளுகளெல்லாம் வந்து மொல்ல கட்சியை விட்டு விலக்கிட்டு புதிய ஆளுகளை வந்து கட்சிக்குள்ளே சேர்த்து ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தணுங்கிற முடிவுக்கு விஜய் வந்திருக்காருங்கிற ஒரு செய்தி ரொம்ப பரவலாக பேசப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், விஜய் வந்து இப்போ இவர்களை மட்டுமே நம்பி இவங்க சொல்கிற மாதிரி பேசி இவங்க சொல்கிறத எழுதி கொடுத்ததெல்லாம் பேசி தன் பேரை கெடுத்துக்கிட்டாரு. அதனால் இப்போ அவர் என்ன முடிவுக்கு வந்துட்டார், இனிமே நம்ம விஜய் ரசிகர் மன்றத்தில் நீண்ட நாட்களாக இருந்து பயணித்த நம்பகமான உற்ற நண்பர்களை வந்து இனிமேல் 2ஆம் கட்ட தலைவர்களாக கொண்டு வரணும், அவங்கள முன்னிலைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஓரளவு அரசியல் நுணுக்கம் உள்ளவங்களையும் நம்ம இழுத்து அவங்களுடைய ஆலோசனையும் பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அதற்கு என்ன காரணம்னா, இவரோட நீண்ட நாள் பயணித்தவர்கள் வந்து நிச்சயமாக இவருக்கு உறுதுணையாக தான் இருந்தாங்கங்கிற நம்பிக்கை இந்த விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு. உதாரணமாக புதுக்கோட்டையில் வந்து பர்வேஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நாளாகவே அந்த விஜய் அவர்களோட இணக்கமாக இருக்கார். விஜய் நற்பணி மன்றத்தில் இருந்துட்டு நிறைய நற்பணி செயல்களை செய்கிறாரு. அவர் எந்த வேலையை செஞ்சாலும், அவர் செலவில் செஞ்சாலும் அதை வந்து விஜய் நற்பணி மன்றங்கிற பேரில் செய்து அந்த விஜய்க்கு ஒரு நல்ல பேரை உண்டு பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் வந்து அந்த நகர்மன்றத்தில் அந்த உறுப்பினராக நின்று சுயேட்சா நின்று ஜெயித்தாலும் தன்னை ஒரு விஜயுடைய ஆளாகவே அவர் அடையாளம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவர்களை வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இவர்களை 2ஆம் கட்ட தலைவராக முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல ஒரு முயற்சியை விஜய் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிற செய்தி வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்களை செய்யணுங்கிற ஒரு முடிவு இப்போ விஜய்க்கு தோணியிருக்கு. அது என்னென்னா, கட்சியுடைய உள்கட்டமைப்பில் வந்து பல மாற்றங்களை செஞ்சணும் அப்படிங்கிற தீவிர ஆலோசனையில் விஜய் இருக்கிறதாகவும் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் வலுப்படுத்தணும். காரணம் வந்து
பெரும்பாலும் இந்த விஜய் ரசிகர்கள் வந்து விஜயுடைய தொண்டர்களை வந்து எல்லாரும் எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் காட்டாற்று வெள்ளம் போல் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. இதுதான் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் பெரிய விளைவுகளையும் சேதங்களையும் ஏற்படுத்துதுங்கிற விமர்சனங்கள் வர்றதுனால அந்த ஒழுங்கையும் கட்டுப்பாடையும் ஒரு வலுப்படுத்தி ஒரு திட்டமிடணுங்கிற முடிவுக்கு விஜய் வந்திருக்காரு. அதனால தான் என்ன பண்ணுறாரு, அந்த அனுபவம் வாய்ந்த மற்ற கட்சியில் உள்ள மிக பெரிய தலைகள் ஏதாச்சும் இருக்கிறவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும், அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாடான தொண்டர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை விஜய் எடுத்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வருது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, விஜய் வந்து இந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு அவர் வந்து தனிமையில் 3-4 நாளாக இருந்து மிகப்பெரிய வேதனையையும் சோதனையும் அவர் அனுபவித்தது மட்டும் இல்லாமல் தான் என்ன பேசுகிறதுனே அவருக்கு ஒரு தெளிவான முடிவு வராதனால ஒரு ரகசியமாக நம்பகமான ஒரு டீமை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த சர்வேயில் அவருக்கு கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் அவரை அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு, பக்குவப்பட வச்சுருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த சர்வே ரிப்போர்ட் என்னென்னா, ஒன்று தீவிர ரசிகர்களாக இருக்கிறாங்கல்ல, அதாவது விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர் மன்றங்களில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போவுமே அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்தை கூட விஜய்க்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு அரசு மேலே பழி போடுறதுக்கும் காவல்துறை மேலே பழி போடுறதுக்கான முயற்சிகளை அவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ரெண்டாவதாக வந்து விஜய்க்கு வந்து தீவிர விஜய் ஃபேனாக இல்லாமல் இருந்தாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு எதிராக மாறிட்டாங்க, விஜய் மேலே கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. 3 வந்து இளைஞர்கள் வீட்டில் இல்லாத குடும்பங்கள் இருக்குல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள்லாம் வந்து இப்போ விஜய் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக உள்ள குடும்ப பெண்கள் பெரும்பாலானவங்க என்ன பண்ணாங்க, இவர் புதுசாக அரசியலுக்கு வர்றாரு, இவருக்கு நமக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்த அந்த நடுநிலையான பெண்கள் வந்து இப்போ விஜய் மேலே கோபமாக இருக்காங்க. அவங்க இந்த தாவேக்காவுக்கு இருந்த ஆதரவு நிலையை மாற்றிக்கிட்டாங்க. 4 நாம் தமிழர் கட்சி, தேமுதிக போன்ற கட்சியில் உள்ள இளைஞர்கள்லாம் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாகவும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் இருந்தாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆகா இது நமக்கு சரி வராது, இது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒழுங்கீனமான ஒரு அரசியல் கட்சி, பொறுப்பில்லாத கட்சி, ஒரு மாநில பொதுச் செயலாளரே வந்து ஒரு மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு முக்கியமான தலைவர்கள்லாம் ஓடி போயிட்டதுனால இந்த கட்சியில் நம்ம பயணித்தோம்னா நம்மளுக்கு ஆபத்துங்கிற முடிவெடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏற்கனவே இருந்து வந்த நாம் தமிழர் கட்சியிலையும் தேமுதிகவிலையுமே தொடரணுங்கிற தங்களோட நிலையை மாற்றிக்கிட்டாங்க. இது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிற இதையெல்லாம் முடிவெடுத்த பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தகவலை வந்து விஜய்கிட்ட தெரிவித்த உடனே விஜய் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்போவே நினச்சேன், நான் இவங்க எழுதி கொடுத்ததையெல்லாம் பேசுனது தவறாக போச்சு. இப்போ உதாரணமாக வந்து விஜய் ஒரு மேடையில் பேச ஆரம்பித்த உடனே அப்படி பேண்டில் கையை விட்டு ஒரு 2 பேப்பர் எடுப்பார், உதறிட்டு படிப்பார். அதில் வந்து என்ன எழுதியிருக்கோ அந்த வசனங்களை தான் பேசுவார். அங்கிள், சிஎம் சார், மாமா அப்படிலாம் பேசுகிறார்ல, இதெல்லாம் மக்கள் ரசிக்கலை. இந்த பேச்செல்லாம் இவருக்கு வந்து ப்ளஸ் ஆகும்னு நினச்சாரு, ஆனால் மைனஸ் ஆகிருக்குங்கிறத இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் அவரே உணர்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎம்முக்கு சவால் விட்டு பேசுகிற அளவுக்கு இவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து சினிமா வசனமாக நோட்டா ஓட்டா வரட்டுமா டாட்டான்லாம் பேசினார்ல, இதையும் மக்கள் ரசிக்கலை. எல்லாம் சினிமாவில் பேச வேண்டியதெல்லாம் அரசியலில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த விஜய் அவர்களுக்கு வந்து எதிராக வந்து மக்கள் மனநிலை இருந்தப்ப அந்த மனநிலையை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த கரூருடைய நெருக்கடியான நெரிசல் சம்பவம் உருவாகிருக்குன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது இவருக்கு பெரிய டீக்ரேடை ஏற்படுத்திட்டதுனால இப்போ அவரே என்ன சொல்லி புலம்புறாராம், இவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் நான் பேசி என்னை நானே மைனஸ் ஆக்கிக்கிட்டேன், நானே கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு பேசியிருக்கணும் அப்படிங்கிற தவறை உணர்ந்து தனக்கு நெருங்கின நண்பர்கள்ட்ட மனம் விட்டு புலம்பியிருக்காரு விஜய்ங்கிற செய்தி வருது. இதை கேட்ட அந்த நண்பர்களும் உண்மைதான், இனிமேலாவது நீங்கள் இந்த மாதிரி ஆளுகளுடைய பேச்சை கேட்காம நீங்கள் சுயமாக சிந்திச்சு பேசுங்க, நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்கிற மாதிரி தகவல் சொன்னதாகவும் செய்தி வருது. அடுத்து வந்து இந்த சம்பவத்திற்கு பிறகு
கரூர் சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய பின்னடைவை அடைஞ்சிருச்சு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அப்படிங்கிற தகவல் ஒரு பக்கம் இருந்தாலும், இதுவே இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு திருப்பத்தை கூட ஏற்படுத்தியிருக்குங்கிற ஒரு புதிய தகவல் வருது. அது என்னென்னு தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ புதுசாக சிந்திச்சு இனிமேல் நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது, இதுவரை நான் தான் சிஎம் வேட்பாளர், நான் தான் தலைமையை ஏற்பேங்கிற தன்னுடைய நிலைமையை மாற்றி அந்த இதெல்லாம் இப்போ தேவையில்லை, அரசியலில் நின்றாலே போதுங்கிற அளவுக்கு இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, இறங்கி அதிமுக பாஜகவுடைய கூட்டணி சேர்றதுக்கு முடிவு எடுத்துட்டாரு. பாஜகவும் அதிமுகவும் இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பாஜக அதிமுக இந்த தாவேகா தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிட்டத்தட்ட 90% உருவாயிருச்சுங்கிற ஒரு புதிய தகவல் இது விஜய்க்கு ஒரு முன்னேற்றத்தை கூட கொடுக்கலாமோங்கிற ஒரு புதிய கருத்தை அரசியலில் உலாவ விட்டுருக்கு. இதே கருத்து தான் திமுக கூட்டணிக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய விளைவு 2026 மிக கடுமையான போட்டிகளை உருவாக்குங்கிற பலமான கருத்து பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.